எல்லோருக்கும் ஹாய். ஜிவி பிரகாஷ் இந்தியன் மியூசிக் டைரக்டர், சிங்கர், ப்ரொடியூசர்னு சொல்லிட்டே போகலாம். நிறைய படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நல்ல மியூசிக் டைரக்டர். நிறைய ஹிட் படங்களுக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். குறிப்பாக சொல்லணும்னா பொல்லாதவன், ஆயிரத்தில் ஒருவன், ஆடுகளம், தெய்வ திருமகள், பரதேசி, ராஜாராணி, அசுரன், சூரரை போற்று, தங்கலான், அமரன்னு சூப்பர் டூப்பர் பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படங்களுக்கெல்லாம். மற்ற படங்கள்லையும் தரமான ஆல்பம்ஸை கொடுத்து எல்லார் மனசுலையும் பெஸ்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு இடம் பிடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். சூரிய போற்று படத்துக்கு பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆல்பம் கொடுத்ததுக்காக நேஷனல் அவார்டையும் தட்டிட்டு போனாரு ஜிவி பிரகாஷ். இன்னும் ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு கம்போசரா அடுத்தடுத்து வணங்கான், வீரதீர சூரன் பார்ட் 2, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், குட் பேட் அக்லி, SK25, இட்லி கடைன்னு பெரிய பெரிய படங்கள் வெளிவர இருக்கு. இன்னுமே நிறைய படங்கள் வெளிவர இருக்கு. அப்புறம் நான் ஆக்டராகவும் படங்கள் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 2015 டார்லிங் படத்தில் ஹீரோவா என்ட்ரி கொடுத்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே தன்னோட சிறந்த ஆக்டிங்கை காட்டி அவார்ட்ஸும் வாங்கினாரு ஜிவி. அப்புறம் அடுத்தடுத்து ஹீரோவா ஒர்க் பண்ண ஜிவி த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, பென்சில், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, கடவுள் இருக்கான் குமார், ப்ரூஸ்லி, செம்ம, குப்பத்து ராஜா, சர்வம் தாளமயம், வாட்ச்மேன், சிவப்பு மஞ்சள் பச்சை, 100% காதல், வணக்கம்டா மாப்பிள்ள, பேச்சுலர், ஜெயில், செல்ஃபி, அடியே, ரெபல்னு இவ்வளோ படங்கள் ஹீரோவாகவும் நடித்து நான் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை ஆக்டர்னும் தன்னை நிரூபித்தார் தமிழ் சினிமாவில். இன்னும் அடுத்தடுத்து படங்கள் வர இருக்கு ஹீரோவாகவும். இவருக்கு இவ்வளோ படங்கள் ஹீரோவை நடித்த ஜிவி அவரோட ஆக்டிங்கில் ஒரு சில படத்தை தவற விட்டுருக்காரு. இன் திஸ் வீடியோ ஜிவி பிரகாஷ் ஆக்டராக தவற விட்ட படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். தெலுங்கு சினிமாவில் ஸ்ரீகாந்தோட டைரக்ட் பண்ணி நானி, கீர்த்தி சுரேஷ், தீக்ஷித் செட்டி மற்றும் பல நடிச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தசரா. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் தரமாகவே போட்டிருப்பார். 2023 வெளிவந்து ஒரு பீரியாடிக் ஃபில்மிங் தெலுங்கு சினிமானே சொல்லலாம். இந்த தசரா படத்தில் ஆக்ட் பண்ண ஜிவி பிரகாஷ்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு டைரக்டர் ஸ்ரீகாந்தோட. பட் என்னவோ என்ன ரீசன் தெரியல, இந்த படத்துக்கு நடிக்க நோ சொல்லி எஜெக்ட் பண்ணிட்டாராம் ஜிவி. இந்த தசரா படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஜிவி மியூசிக் கம்போசரா ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்காரு. ஹிட்டான படங்களுக்கெல்லாம் இவரோட மியூசிக்னால அடிஷனல் வெயிட்டேஜை ஏற்றி விட்டுறாரு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஜிவி ஆக்டிங்கை விட்டு இன்னும் ஃபுல்லாக மியூசிக் கம்போஸில் ஸ்டார்ட் பண்ணால் எத்தனையோ நேஷனல் அவார்ட்ஸை அள்ளிட்டு போகலாம். பட் நம்ம சொல்லி என்ன, அவர் டிசைட் பண்ணுறது தான் எல்லாமே. இப்படி ஜிவி ஆக்டரா தசரா படத்தை மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜிவி பிரகாஷ் உங்களுக்கு மியூசிக் டைரக்டராக மட்டும் பண்ணட்டுமா இல்லை ஆக்டிங் சேர்ந்து பண்ணட்டுமான்னு சொல்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.